இந்த வீடியோவில் நாம் இந்து சமய அறநிலையத்திலிருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 8th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க அண்ட் டிப்ளமா ஐடிஐ முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. மினிமம் உங்களுக்கு 18,500 58,500 வரைக்கும் பேசிக் பே சேலரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இது ஒரு நல்ல சான்ஸ். லாஸ்ட் டேட் உங்களுக்கு மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் டைமுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இந்த திருக்கோயிலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்ச் 12ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் எண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு பேஜுக்கே போயிடுவீங்க. ஸோ அதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து நீங்கள் மிஸ்டரா, மிஸ்ஸஸா, செல்வனா, செல்வியா அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இங்கே உங்களோட பெயர் கொடுக்கணும். இங்கே உங்களுடைய தகப்பனார் பெயர் கொடுக்கணும். அடுத்து உங்களோட ஏஜ் என்ன, அதாவது டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர், இங்கே உங்களுடைய தற்போதைய நிரந்தர முகவரி அல்லது ஏதாவது ஒரு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பின்கோடோட வரைக்கும் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் ரெசிடென்டல் அட்ரஸ் கொடுத்தாலும் ஓகே, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்தாலும் ஓகே, ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர், பிளம்பர், காவலர், கர்ண இளம் காப்பாளர், துப்புரவு பணியாளர், தூர்வை, கால்நடை பராமரிப்பு அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த போஸ்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி கரெக்டாக தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதை வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். லாஸ்ட் டேட் மார்ச் 12 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் புலவர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் BA, அதாவது தமிழ் பாடத்தில் BA அல்லது BLit வந்து முடிச்சிருக்கணும், அல்லது MA அல்லது MLit முடிச்சிருக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் தமிழில் வந்து BA அல்லது BLit இந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500 58,600 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ளம்பர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பேசிக் பே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியோட ஒரு 6,000 7,000 அதிகமாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிளம்பர் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வந்து அவங்க பிளம்பர் கேட்டகரியில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது ரெலவெண்ட்டான ஃபீல்டில் 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது 2 இயர்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு காவலர் கேட்டகரியில் 18 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்ச்மேன்லேருந்து 18 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் பேசிக் பே. இதுக்கு உங்களுக்கு தமிழில் படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருணை இல்லம் காப்பாளர் பெண், அதாவது இந்த போஸ்ட்டுக்கு ஃபீமேல் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்காக இந்த போஸ்டிங்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு துப்புரவு பணியாளர் கேட்டகரியில் 27 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 36,500 வரைக்கும் இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீப்பர் கேட்டகரி, அதாவது தூர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு 26 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 31,500 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கால்நடை பராமரிப்பு, அதாவது கோசாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 31,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சீரியல் நம்பரும் உங்களுக்கு 3 4 5 6 7 இந்த கேட்டகரிக்கு எல்லாமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான். நீங்கள் ஒரு பதவிக்கு இல்லாமல் 2 பதவிக்கு 3 பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 18 45 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், இறை நம்பிக்கையுடையவராக இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள், இவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயிலுக்கு, எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு எதிராக வந்து நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் அவங்களுமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், நேர்முக தேர்வு இதெல்லாம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ரிட்டன் டெஸ்ட் அல்லது நேர்முக தேர்வு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள், கூடுதல் சான்றிதழ்கள், ஆதார் அல்லது ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, நன்னடத்தை சான்று, இது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எந்த கிரிமினல் கேசஸும் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் அல்லது அப்ளிகேஷனை நேரில் சென்ட் பண்ணலாம். வேறு எந்த போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் நார்மல் போஸ்ட்டெல்லாம் சென்ட் பண்ணக்கூடாது. நேர்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே போஸ்ட்டோட நேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டல் கவரில் 25 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் அந்த கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த கவரையும் அப்ளிகேஷனையும் ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு கவர் சென்ட் பண்ணுறீங்களா, அதில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அஞ்சல் உரையில் பார்த்தீங்கன்னா பணியிடை வரிசை எண் அதை வந்து மென்ஷன் பண்ணணும், என்ன பணியிடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.